வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நமக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேயில் எப்படி டேபிள் பில்ட் ஆகியிருந்தாங்க, ஸோ மார்க்கெட் எப்படி மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க, ஸோ 0 to ஹீரோ நம்மளுடைய லெவல்ஸ் படி எப்படி நடந்திருக்கு, அட் த சேம் டைம் நாளைக்கான லெவல்ஸ் அண்ட் வீக்லிக்கான லெவல்ஸ், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கான லெவல்ஸ், சரிங்களா, அது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் கவனித்து கொஞ்சம் டீட்டெயில்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆனாங்க, ஏன் ஒன் சைட் மார்க்கெட்டாக கீழே போகலை, எதனால் ரிவர்சல் நடந்துச்சு, ஸோ இந்த ப்ராபபிலிட்டிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல், ஏன்னா டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்கும்போது நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போ ஒரு சினாரியோ வேறு நம்பர்ஸில், மார்க்கெட் வந்து கொஞ்சம் நம்பர் முன்ன பின்ன இருக்கும், பட் வேறு நம்பர்ஸில் ரிப்பீட் ஆகும்போது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நேற்றுக்கு நடந்த மார்க்கெட் அப்படின்றது ஒரு ஹை டு லோ நெகட்டிவ் சென்டிமெண்ட், சரிங்களா? ஹை டு லோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே. அதே நேரம் முடிக்கும்போது நமக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷனில் முடிச்சிருந்ததாக நான் சொல்லியிருந்தேன். அதாவது 24,000 புட் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன், அடுத்து 24,000 காலு, 24,000 புட்டு, அதேமாதிரி 23,950 புட் ஆப்ஷன், 23,900 புட் ஆப்ஷன். இதில் 900 வரைக்கும் போகவே இல்லை அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் நமக்கு ஒயிட் ரேஞ்சோட பாட்டம், அதாவது இதில் இருக்க லெவல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. 24,032 அப்படின்றது ஓப்பன். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்த்து நோட் பண்ணவங்களுக்கு தெரியும், நோட் பண்ணாதவங்களுக்கு பார்த்துக்குங்க. 24,000 அப்படின்றது நமக்கு ஷார்ட் எட்ஜினுடைய டாப்பு அண்ட் ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். 23,950 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அதே மாதிரி 23,924 அப்படின்றது எஸ்டர்டே லோ. 23,900 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஒயிட் எட்ஜோட பாட்டம், ரெண்டுமே அந்த இடத்துல. ஓகேங்களா? அதுக்கடுத்தது 850 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். 850ன்றது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாங்க. நம்ம அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸை வந்ததுக்கப்புறம் கால்குலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 850ன்றது வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ மார்னிங் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுமே ஓப்பன் பிலோ. இப்போ நேற்றுக்கு ஹை டு லோ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு, இன்றைக்கி இன்சைடு ஓப்பன் ஆனதுமே ஓப்பன் பிலோ. டேபிளில் நேற்றுக்கு க்ளோசிங்காக இருந்தது ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் டைரெக்டாக அந்த 950, அதாவது ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டு, ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டு கடந்தால் எங்கே போகிறாங்க? டைரக்ட் டு ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம் வரைக்கும் தான் போகிறாங்க. ஸோ அதுதான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ அப்போ அதை கட் பண்ணால் கீழே என்னது நமக்கு 850. அப்போ இந்த ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம் வரைக்கும் தான் நமக்கு டேபிள், அதாவது 900 வரைக்கும் தான் நேம் டேபிள். ஓப்பன் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டராக தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன், பட் 9:26க்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கூட நமக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷனில் தான் டேபிள் கிட்டத்தட்ட 900 வரைக்கும். இந்த 800 பில்ட் ஆகிருந்தாங்க, 850 பில்ட் ஆகிருந்தாங்க. நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்பைரி டேயில் மட்டும் இந்த தொடர்ச்சியாக பில்ட் ஆகுது இல்லையா, அதை நம்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், சரிங்களா? ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரீமியம் கம்மியாக இருக்கனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் நிறைய பையிங் ஆர்டர்ஸ் விழுகும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க செல்லிங் ஆர்டர்ஸ் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி அங்கே போகிற மாதிரி மார்க்கெட்டை காமிச்சிட்டு திரும்பிடுவாங்க. அதான் இன்றைக்கி நடந்திருக்கும். 850லேயே நமக்கு மார்க்கெட் திரும்பி இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 9:52க்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்னும் போகிற மாதிரி திரும்பியிருக்கும் மார்க்கெட். பார்த்தீங்கன்னா 24,000 காலை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 23,900 புட் ஆப்ஷன், 900 கால் ஆப்ஷன், 800 புட் ஆப்ஷன், 850 புட் ஆப்ஷன். என்ன இருக்குது? 800 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இல்லை. 9:26க்கே இல்லை. கால் ஆப்ஷன்ஸ், அதாவது புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு 10, 12, அப்புறம் 2% தான் இருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுவுமே 850 வரும்போது ரெண்டு பக்கம் ஈக்குவல் ஆகிடுது. 20%, அதாவது ஐடிஎம் 20%, ஓடிஎம் 20% ஈக்குவலண்ட்டாக தான் இருக்காங்க. அப்போ ஒன் சைடு மார்க்கெட்டுக்கான விஷயமே அங்கே இல்லை. நெக்ஸ்ட் வீக் புட் ஆப்ஷனில், கரண்ட் வீக் இல்லை, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீக் புட் ஆப்ஷன், ஏன்னா கரண்ட் வீக் புட் ஆப்ஷன் அப்படின்றது எக்ஸ்பைரி. ஸோ நெக்ஸ்ட் வீக் புட் ஆப்ஷன் தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக்கினுடைய ஆப்ஷன்ஸில் தான் பார்க்கணும். அது மேலே போனாங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ், கீழே வந்தாங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த தொடர்ச்சியாக கீழே போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன டேபிள் இருக்குது இந்த இடத்துல? 900 புட் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன். இது ரெண்டு தான். 900 புட் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன். அதை தாண்டி நமக்கு எல்லாமே ஓடிஎம், அதாவது 800 ஓடிஎம், 850 ஓடிஎம், 900ன்றது ஐடிஎம். அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல?
9:52க்கு 900 கால் ஆப்ஷன் இருக்குது. 12:37க்கு 900 கால் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 900 கால் ஆப்ஷன் கீழே போகுது. 1:28க்குலாம் 900 கால் ஆப்ஷன் கீழே போயிடுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? 1:28க்கு 900 கால் ஆப்ஷன் கீழே போயிட்டாங்கன்னா என்ன ஆகுது? மார்க்கெட்டு திருப்பி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போகுது. அதுதான் 0 to ஹீரோ. இப்போ மார்னிங் ஓப்பன் மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்சதன்படி அடிப்படையில் 5 மினிட்ஸ் அடிப்படையில் நமக்கு இப்போ இதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் அடிப்படையில் நம்ம வந்து டேபிளில் பார்த்துருக்க மாட்டோம். அதாவது டேபிளில் பேஸ் பண்ணியிருப்போம். அதாவது மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தாங்கன்னா டேபிள் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் காலா இல்லை மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டா அதை பேஸ் பண்ணி எடுத்திருப்போம். ஆனால் இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கீழே வந்தோன்னே எடுத்திருக்கோம். ஏன் எடுத்திருக்கோம்? ஏன்னா நேற்றுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு, இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு. ஸோ ஓப்பன் பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, ஷார்ட் எட்ஜ் மிட் பாயிண்ட் பிலோ, ஒயிட் எட்ஜ் மிட் பாயிண்ட் பிலோ வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? புட் ஆப்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு புட்டு பையிங்லே. அதுக்கப்புறம் புட்டு செல்லிங். இன்ஸ்டடாக நீங்கள் கால் பை பண்ணணுன்னாலும் இந்த இடத்துல குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணும்னா பண்ணலாம். இது வரைக்கும் ஏன்னா நமக்கு டேபிளில் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அனதர் கண்டினியூஷன் அந்த இடத்துல இருந்தாலும் அது எக்ஸ்பைரினால் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் வீக் புட் ஆப்ஷன்ஸில் ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இல்லாதனால போகாது, திருப்பி ரிவர்சல் தான் வரும். அப்போ 23,900 புட் 24,000 கால்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கிள் பில்ட் ஆகுது. எத்தனை மணிக்கு? மார்னிங் இங்கேருந்து மார்க்கெட் திரும்பும்போது 9:50க்கே அந்த ஸ்ட்ராங்கிள் பில்ட் ஆகிடுது. அப்போ அந்த 9:50லேருந்து அந்த ஸ்ட்ராங்கிளுக்குள்ளே தான் மார்க்கெட் ரன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் ஓப்பன் போகலை 24,000 எடுத்துட்டாங்க அப்படின்னா 24,000 அப்படின்றது என்னது? ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டு, ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப்பு. அப்போ ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டை தாண்டி அகைன் ஒயிட் எட்ஜினோட மிட் பாயிண்ட்டை தாண்டி அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? மார்க்கெட்டு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போயிருக்கும். பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகிறதுக்கு நேற்று என்ன ஆயிருக்கணும்? அட்லீஸ்ட் நேற்று ஃப்ளாட் க்ளோசிங் ஆகிருக்கணும், அல்லது பாசிட்டிவ் க்ளோசிங் ஆகிருக்கணும். அப்போ நேற்றுக்கு நெகட்டிவ் க்ளோசிங் அப்படின்னா என்ன நடக்கும்? மார்க்கெட்டில் மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி, லிமிட்டடாக தான் இருக்கும். கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ இது என்ன அர்த்தம்னா, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை தாண்டி மார்க்கெட் கீழே போகும்போது புட் ஆப்ஷனில் பெருசாக மொமெண்டம் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிக்கு அதை தாண்டி உள்ளே வரும்போது, திருப்பி உள்ளே வரும்போது புட்டுலேயும் டிகே நடக்கும். நேற்றுக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு இன்றைக்கி ஓப்பன் பிலோ இருக்கும்போது கால்லையும் டிகே நடக்கும். அப்போ காலில் டிகே நடக்கும்னா என்ன? டிகேன்னா என்ன? இந்த வாலட்டிலிட்டி தான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல மார்னிங் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் இதே இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் என்ன ப்ரைஸ்ன்னு பாருங்கள். மார்க்கெட் இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே போயிட்டு திருப்பி இந்த இடத்துல வர்றாங்க இல்லையா 11:30க்கு, அங்கே போய் என்ன டைம் பாருங்கள். இன்னும் அந்த சார்ட் க்ளோஸ் ஆகிருக்காது இல்லையா? அந்த சார்ட் எடுத்துகிட்டு 23,950 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனே மார்னிங் 9:20க்கு எப்படி இருக்காங்க, 11:30க்கு எப்படி இருக்காங்க பாருங்கள். இதுதான் டிகே. அடுத்து நீங்கள் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா அப்படியே திருப்பி மார்க்கெட் வந்து சைட் வைஸ் போட்டு திருப்பி வரும்போது 950, அதாவது கரெக்டாக இந்த இடத்துல திருப்பி வந்து 950, கிட்டத்தட்ட ஒரு 14:25, அதாவது 2:25க்கு என்ன ப்ரைஸ்ன்னு பாருங்கள். கால் ஆப்ஷன் என்ன இருக்காங்க, புட் ஆப்ஷன் என்ன இருக்காங்க, ரெண்டு பேரும் டிகே ஆகிருப்பாங்க. இதுதான் டைம் டிகே. அப்போ எண்ட் ஆஃப் த செஷன் நமக்கு 900 புட் ஆப்ஷன் 24,000 கால் ஆப்ஷன்ற ஒரு எட்ஜு க்ரியேட் ஆகுது. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 மணிக்கு மேலே, அப்போ இந்த இடத்துக்கு மேலே நமக்கு ஒரு எட்ஜு க்ரியேட் ஆகுது. எங்கே? 900க்கும் 24,000க்கும், இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க? மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு கீழே போயிட்டு திருப்பி இதனுடைய மிட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. இப்போ 0 to ஹீரோ புரியுதா? ஒரு எட்ஜ் இருக்கும், அனதர் எட்ஜ் இருக்கும். அந்த எட்ஜில் ஒரு எட்ஜுக்கு போயிட்டு மிட் பாயிண்ட்டை ரீச் ஆகிறது 0 to ஹீரோன்னு சொன்னேன்னா, அப்போ 900 புட் ஆப்ஷன் 24,000 கால் ஆப்ஷன். ஏன்னா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் தான் நமக்கு வேலிட் இல்லை அந்த இடத்துல இல்லையா? வேலிட் இல்லை. நீங்கள் போன வாரம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் அந்த இடத்துல ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ், ஓடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். ஆனால் மார்க்கெட்டுக்கு போயிருக்காது. காரணம் என்னென்னா, எக்ஸ்பைரி டேயில் ப்ரீமியம் கம்மி, எக்ஸஸாக மார்க்கெட்டில் வந்து இருக்கக்கூடிய டேபிள்லாம் கொண்டு வருவாங்க உள்ளே, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் கொண்டு வந்து மார்க்கெட் அங்கே போகாது. ஆனால் நார்மல் டேவாக இருந்துச்சா அந்த இடத்துல மார்க்கெட் போயிருக்கும். இப்போ இதுவே ஓப்பன் மார்க்கெட்டில் இங்கே வந்து திருப்பி 9:50க்கு இந்த இடத்துல டேபிள் பில்ட் ஆச்சு இல்லையா? கிட்டத்தட்ட அகைன் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் 800 வரைக்கும் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஸ்லோவராக போயிருப்பாங்க. ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். புரியுதுங்களா? அப்போ ப்ரீமியம் கம்மின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பைக் மொமெண்டம் கொடுத்த உடனே பையிங் அந்த இடத்துல நடக்கும். ஸோ அந்த பையிங்கை அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அந்த இடத்துல நிறைய செல் பண்ணிவிட்டு, அப்போ அது வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லேயும் காமிக்கும் எக்ஸ்பைரி டேயில் மட்டும். பட் மார்க்கெட் அங்கே போகாது. அப்போ போகணும்னா என்ன இருக்கணும்? நெக்ஸ்ட் வீக்கில் ஐவி ட்ராப் அவுட் ஆகாமல் இருக்கணும். நெக்ஸ்ட் வீக்கில் எந்த சைடு போகணுமோ அந்த சைடில் ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருக்கணும். ஆனால் இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து போகலை. அப்போ 900 புட்டு 24,000 காலுக்குள்ளே ரன் ஆகுறாங்க. எண்ட் ஆஃப் த செஷன் நமக்கு 900லேருந்து 950 ஒரு 50 பாயிண்ட் மொமெண்டம்.
அதில் நமக்கு 0 to ஹீரோவில் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ் நியர்பை நமக்கு கிடச்சிருந்தது. ஸோ 0 to ஹீரோலையுமே. அப்போ இந்த இடத்துல ஒரு புட்டு பையிங், அகைன் புட்டு செல்லு, அகைன் கால் பையிங். ஸோ எண்ட் ஆஃப் த செஷனில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போய் முடிஞ்சிருக்காங்க அப்படின்றது, எந்த பக்கம் போயிருக்காங்க அப்படின்னு. ஏன் நேற்றுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு, இன்றைக்கி ஓப்பன் பிலோ இருக்க மார்க்கெட்டு ஒன்று கீழே போயிருந்தால் சப்போர்ட் எடுக்கும், மேலே போயிருந்தால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், அல்லது மிட்டுக்கு போயிருந்தால் இப்போ இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். இதுவே இந்த சைடில் கீழே போச்சுன்னா என்ன ஆகும்? சப்போர்ட் எடுக்கும். ஏன்னா பெருசாக கீழே போகிறதுக்கு அங்கே விஷயம் இல்லையே. ஸோ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துக்கு கீழெல்லாம் வரும்போது சப்போர்ட் ரீஜன் இதெல்லாமே, அதாவது இந்த மிட் பாயிண்ட்ஸ் பாட்டம்ஸ் அண்டு ஷார்ட் ரேஞ்ச் பாட்டம்லாம் சப்போர்ட் ரீஜன் இல்லையா. ஸோ அங்கே வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுக்குது. 950 24,000 மிட் பாயிண்ட்ஸ். அப்போ கீழே ஓப்பன் ஆகி கீழே போக வேண்டிய மார்க்கெட்டுக்கு திருப்பி மேலே வந்தால் அவங்களாம் ரெசிஸ்டன்ஸ், அவங்கள்ட்ட எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இந்த சினாரியோவும் இந்த டேபிளும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேபிள் வந்து மாறவே இல்லை, டேபிள் சேஞ்ச் ஆகவே இல்லை. 1.28க்கும் அதே 924,000 தான் சரிங்களா. 1.28 அதுக்கு முன்னாடி 12.37க்கும் 924,000 தான், 9.52க்கும் 924,000 தான். இதில் வந்து அந்த 900 கால் ஆப்ஷன் மட்டும் மேலே போய்ட்டு திருப்பி கீழே வந்திருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்றைக்கான மார்க்கெட் அப்படின்றது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், டீட்டெயிலாக ஒரு பர்சனல் ட்ரெயினர் மாதிரி ஒரு விஷயங்கள் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு மந்த்லி செஷன்ஸ் வர்ற ஜூலை 5th சண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரும். ஸோ இதில் வந்து இன்றைக்கான லெவல்ஸை பார்த்தோம், நாளைக்கான லெவல்ஸை பார்த்துலாம். இன்னும் இந்த செஷனை விவரித்து ஒரு வீடியோஸ் வரும், செஷனோட டீட்டெயில்ஸை வச்சு ஒரு வீடியோ உங்களுக்காக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் விருப்பப்படுறவங்க, செஷனில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறவங்க பாருங்கள். எல்லாருமே பார்த்துட்டு அதை இது பண்ண வேணாம். ஸோ செஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதை பார்க்கலாம், என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில். ஏன்னா நிறைய பேரில் வந்து சப்போஸ் நீங்கள் டவுட்ஸ் கேட்காமல் இருக்கலாம், நிறைய பேர் கேட்ட டவுட்ஸை வச்சு நான் அதில் வந்து ஒரு டீட்டெயிலிங்கான வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்குது அப்படின்றது 23,865 மார்க்கெட்டில் நமக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 23,800 புட் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ 800 புட் ஆப்ஷன், 900 கால் ஆப்ஷன். 800 புட் ஆப்ஷன் ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம், 900 கால் ஆப்ஷன் ஷார்ட் எட்ஜினுடைய டாப். வைடஸ்ட் எட்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,800 to 23,800 to 24,500. அப்போ 23,800ன்றது ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டமாகவும் இருக்குது, வைட் எட்ஜினுடைய பாட்டமாகவும் இருக்குது. 23,850 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அடுத்து 23,800 24,100 அப்படின்றப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 300 பாயிண்ட். அப்போ அதில் பாதி 150னா 23,950 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இப்போ ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கும் ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கும் 100 பாயிண்ட் கேப். நேற்றுக்கு நமக்கு 50 பாயிண்ட் கேப். அப்போ அந்த 100 பாயிண்ட் கேப் இருக்குது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி செயல்பட போகிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, 100 பாயிண்ட் மிட் பாயிண்ட்டுக்கு கேப் இருந்து அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு 100 பாயிண்ட் கேப் இருக்கும்போது மார்க்கெட் எப்படி போச்சு, இங்கே 50 பாயிண்ட் இருக்கும்போது எப்படி போகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஷார்ட் எட்ஜினுடைய டாப் இருக்கு இல்லையா, ஷார்ட் எட்ஜினுடைய டாப்பு 900, ஆனால் ஒயிட் எட்ஜினுடைய டாப்பு 24,100. ஷார்ட் எட்ஜினுடைய டாப்பு 900, ஒயிட் எட்ஜினுடைய டாப்பு 24,100. ஸோ இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. 200 பாயிண்ட் கேப் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அந்த 200 பாயிண்ட் கேப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுக்கேற்ற டேபிள் அங்கே பில்ட் ஆக சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ 23,800 to 23,900 அப்படின்றத நமக்கு ப்ரீமியத்தின் அடிப்படையில் ரேஞ்ச். இது எப்போவே சொல்லிடுறேன், இது வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு. ஸோ செட்டில்மெண்ட் ப்ரைஸுக்கு வரும்போது எடுத்து பார்த்துங்க. அதேமாதிரி 23,800க்கும் 24,100க்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. இப்போ 90 கிட்டத்தட்ட 200 வருதா, அப்போ 23,600 to 24,300 தான் வீக்லி எட்ஜஸ். அதாவது 23,600லேருந்து 24,300 வரைக்கும் நமக்கு வீக்லியில் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. டெய்லியில் நமக்கு இன்ட்ராடேக்கு உண்டான ரேஞ்சஸின் அடிப்படையில் பார்க்கும்போது 900 + 202 அப்படின்னா 24,102 அப்படின்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். 24,102ன்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். -89 23,800 - 89 அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இதிலேருந்து மைனஸ் பண்ணிக்கிங்க 23,711 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். அப்போ 202 + 89னா 291,
அப்போ கிட்டத்தட்ட 509 23 509 அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம். அதே இந்த சைடில் 291 ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 191 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சினுடைய டாப். இப்போ நமக்கு ஒய்டஸ்ட்டு வீக்லி எட்ஜு 23,600, அதுக்கும் கீழே ஒயிட் ரேஞ்ச் பாட்டம் இருக்குது. ஸோ கவனமாக நாளைக்கு மார்க்கெட்டுன்றதை கையாளணும். ஸோ எப்படி இருக்க போகிறாங்க, நமக்கு ஹை டு லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் முடிச்சிருக்கு. ஸோ அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஹை டு லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஓப்பன் பிலோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு. ஐவி அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்குக்கான நெக்ஸ்ட் வீக் ஐவி வந்து நமக்கு கால் சைடில் ஆல்மோஸ்ட் நமக்கு 14 15 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. புட் சைடில் கம்மியாக இருக்காங்க. அப்போ இதே தான் நேற்றுக்கு சொன்னது தான். கால் சைடில் ஐவி அதிகம், புட் சைடில் ஐவி கம்மி. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, கால் சைடில் ஐவி அதிகமாக காலுக்கு சடனாக ட்ராப் அவுட். இன்றைக்கி நடந்ததா, ஓப்பன் மார்க்கெட்டில் நடந்ததா, ஓப்பன் பிலோ இருந்தாங்கன்னா சடனாக ட்ராப் அவுட் ஆகும். அல்லது ரேஞ்சை தாண்டி ஓப்பன் ஆகும்போது ரேஞ்சை தாண்டிட்டாங்க, அந்த மிட் பாயிண்ட்லாம் தாண்டிட்டாங்கன்னா சடனாக ட்ராப் அவுட் ஆகும். இல்லை மிட் பாயிண்ட்டுக்கு உள்ளே ஓப்பன் ஆகிட்டு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். இதுவே ஓப்பன் அபோவ் இருந்துட்டாங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்து ட்ராப் பண்ணுவாங்க. அப்போ கால் ஆப்ஷன்ஸுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்து ட்ராப் பண்ணவங்கன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே கொடுத்து திருப்பி கீழே இருப்பாங்க. இவ்வளோ தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அந்த கால் ஆப்ஷன் தான் மார்க்கெட்டோடு பாருங்கள். கால் ஆப்ஷன் மார்க்கெட்டோடு பார்க்கணும், புட் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் பார்க்கணும். அவ்வளோதான், புரியுங்களா. நீங்கள் கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் சார்ட்டோடு சேர்ந்து பார்க்கணும், புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் சார்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பார்க்கணும். அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதையும் போட்டு குழப்பிக்கூடாது. ஸோ ஐவி இந்த மாதிரி இருக்கும். ஸோ டேபிள் எப்படி அமைகிறாங்க, சினாரியோ எப்படி அமையுது, ஓப்பன் எப்படி இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் அபவ் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஓப்பன் ஆனதுமே நமக்கு ஒரு சிம்பிள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். ஓப்பன் ஆனதுமே ஓப்பன் அபவ் இருந்தால் மார்க்கெட் என்ன ஆகிருக்கும், பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு போகும்ன்ற. நீங்கள் இந்த நியூஸ் பேஸ்டு இதெல்லாம் விட்டுருங்க, சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இப்போ மார்க்கெட்டில் நமக்கு இந்த இடம் தான் நேற்றுக்கு ஹை, சரிங்களா, இந்த இடம் தான் லோ. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹை டு லோவினுடைய மிட்டுக்கு மேலே ஓப்பன், ஆனால் மார்க்கெட் ஓப்பன் பிலோ. இதுவே ஓப்பன் அபவ் இருந்தால் என்ன நடந்திருக்கும், எஸ்டர்டே ஹையை பிச் பண்ணி அதுக்கு மேலே போய்ட்டு திருப்பி கீழே வந்திருப்பாங்க. சம் லெவல்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 150 அந்த மாதிரி சம் லெவல்ஸ் எடுத்துகிட்டு அகைன் திருப்பி கீழே வந்திருப்பாங்க. ஏன்னா நேற்றுக்கு நமக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்னால. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, ஹை டு லோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. ஓப்பன் உள்ளே வச்சனால மிட் பாயிண்ட்டுக்கு மேலே உள்ளே ஒரு ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே உள்ளே ஓப்பன் வச்சனால பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது. அப்போ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு நெகட்டிவ் ஒரு மொமெண்டம், பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு புட்டுக்கு ஒரு செல்லு. அப்போ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு புட்டுக்கு ப்ரீமியம் கொடுத்துட்டு பாசிட்டிவாக ஓப்பன் ஆனால புட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, அதே ப்ரீமியத்தை டீகே பண்ணுறாங்க. ஸோ தொடர்ச்சியாக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு உண்டான சென்டிமெண்ட்ஸ்லாம் அங்கே இல்லை, டேட்டாஸ்லாம் இல்லைன்றனால புட்டுக்கு ப்ரீமியம் கொடுத்து கரைக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.